குழந்தைங்களுக்கு காலையில் டிஃபன், காலையில் லஞ்சுக்கு, நமக்கும் சரி மதிய லஞ்சுக்கு தேவையான சாதத்துக்கு லெமன் ரைஸ் செய்ய போகிறோம். மஞ்சத்தூள், வெங்காயம், ஒரு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு லெமனு, பெருங்காயத்தூள், 3 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா குழந்தைங்கள்னா 1 கூட போட்டுக்கலாம். கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம். இப்போது லெமன் ரைஸ் எப்படி செய்யலாங்க தான் நம்ம பார்க்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம உளுந்து, வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்து இருந்தால் கருப்பு உளுந்து உடம்புக்கு நல்லது. வெள்ளை உளுந்து போட்டோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. வெள்ளை உளுந்து போட்டோம். அடுத்தது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், தேங்காய் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். நான் இப்போ ஊற்றிருக்கிறது தேங்காய் எண்ணெய். நல்லாயிருக்கும், வாசனை நல்லாயிருக்கும் லெமன் ரைஸு. நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுமாரி ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு போட்டுட்டோம். கடுகு வெடிக்குது. கடுகு வெடிச்சிட்ருக்கு. கடுகு வெடித்து உளுந்து நல்லா செவந்த பிறகு நம்ம உளுந்து செவந்து வருது பாருங்கள். செவந்து வந்துடுச்சு. கடுகு வெடிச்சிடுச்சு. இப்போது நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற ஒரு வெங்காயம் போட்டுட்டோம். வெங்காயம் போட்டுட்டோம். ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். முழுசாகவே போட்டுட்டோம். காரம் வந்து பச்சை மிளகா போடுறதுனால இப்போது பச்சை மிளகா போட்டோம். அடுத்தது நம்ம கருவேப்பிலை போடுறோம். நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போது மஞ்சத்தூள் போடுறோம். மஞ்சத்தூள் போட்டோம். அடுத்தது பெருங்காயத்தூள் போடுறோம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் நல்லா போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் படி சவந்து வந்துச்சு பாருங்கள். அடுத்தது சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம சால்ட்டு போட்டுக்க போகிறோம். நம்ம தேவையான அளவுக்கு, குறைச்சலோ ஜாஸ்தியோ நீங்களே உங்களுக்கு என்ன தேவையோ அதை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்துச்சு பாருங்கள். இப்போது கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு லெமன் புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சு வைக்க வேணாம், இப்படியே புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சு வச்சா கசக்கும் லைட்டாக. நம்ம இப்படியே புழிஞ்சிக்கலாம். லெமனு ரொம்பவும் புழியாமல் திட்டமாக புழிஞ்சிட்டு எடுத்துட்டோம். தண்ணி ஊற்ற வேணாம். சிம்மில் வச்சிட்டோம்னா நல்லா வதங்கிடும். அந்த லெமனோட வாடையும் இதில் எல்லாம் கலந்துடும். இது எவ்வளோ நேரம் ஆனாலும் கெடாது லெமன் சாதம். கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் தேவைன்னா போட்டுக்கலாம். நம்ம தேங்காய் நெய் செய்கிறதுனால நெய் தேவையில்லை. நீங்கள் நல்ல நெய் செஞ்சாலும் உங்களுக்கு நெய் பிடிச்சாலும் போட்டுக்கலாம், இல்லைனாலும் இப்படியே விட்டுடலாம். இது வெங்காயம் போடுறதுனால சாஃப்டாகவே இருக்கும் சாதம். ஒரு மாதிரி ரஃப்பாகாது சாதம். ரொம்ப நல்லாயிருக்கும். குயிக்காகவும் செஞ்சு பார்க்கலாம். இப்போ நம்ம சாதம் போடும்போது காமிக்கிறேன் வீடியோ. இப்போது லெமன் சாதத்துக்கு நம்ம சிம்மில் வச்சதுனால ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சதுனால எல்லாம் இப்படி வந்துட்டு பாருங்கள். எண்ணெய் மேலே வந்துடுச்சு. லஞ்ச் பாக்ஸ் வைக்கிற அளவுக்கு நமக்கு சாதம் எடுத்து வச்சுட்டோம். இப்போது சாதத்தை அப்படியே ஆறிடணும். சாதம் போட்டுட்டோம். இப்போ சிம்மில் வச்சுட்டு, சிம்மில் தான் வைக்கணும். நம்ம கையாக வைக்கக்கூடாது. சிம்மில் வச்சுட்டு சாதத்தை நல்லா கலரி விடணும். நல்லா கலரி விட்டு ஒரு 10 நிமிஷம் கிளாஸ் மூடியோ சாதாரண மூடியோ போட்டு நம்ம மூடிட்டோம்னா சூப்பராக இருக்கும் சாதம். ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டோம். இப்போது நமக்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்புங்க. அந்த
சாஃப்டாகவே இருக்கும் சாதம். வெங்காயம் கலந்துட்டு இருக்கிறதுனால தேங்காய் எண்ணெய் இன்னும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் யூஸ் பண்ணிக்கிங்களா, இல்லை நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னும் சாஃப்டாக இருக்கும். அப்படி இல்லைனா ஒரு ஸ்பூன் நெய் கூட போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். பெருங்காயத்தூளில் போட்டிருக்கோம், எல்லாமே போட்டிருக்கோம் நம்ம. நல்லாயிருக்கும். இதில் வேர்க்கடலை கூட சில பேர் கலந்துக்கலாம். அம்மா வேர்க்கடலை கலப்பாங்க. நான் வேர்க்கடலை கலக்கலை, உளுந்து மட்டும்தான் போட்டிருக்கேன். உளுந்து, முழு உளுந்து, வெள்ளை உளுந்து போட்டால் வாசனை நல்லாயிருக்கும். ஒரு அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெடி ஆகிடுச்சு. நம்ம கேஸை நிறுத்திடலாம். இப்போ பவுலில் போய் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாரி செஞ்சு பாருங்கள், வீடியோ பாருங்கள். தேங்க்யூ. இதில் மாற்றிட்டோம். லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே லெமன் ரைஸ் ரெடி ஆகிடும். சாதம் மட்டும் முடிச்சு வச்சுக்கிட்டோம்னா போதும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோ பாருங்கள்.